ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அக்கி ரொட்டி. இது கர்நாடகா ஸ்பெஷல், ஒரு டிஃபன் வெரைட்டி. கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா அக்கி ரொட்டியை வந்து ஒரு சோம்பு கீரைன்னு அங்கே விற்கும். நம்ம இங்கிலீஷில் வந்து தில் லீவ்ஸ்ன்னு கிடைக்கும். நம்ம வந்து நம்மளோட லோக்கல் மார்க்கெட்டில், அதாவது நீங்கள் வந்து இன்ஸ்டாமார்ட்லேயோ இதுலையோ போட்டு வாங்கணுன்னா சொல்கிறேன். பட் இங்கே ரொம்ப கிடைக்கிறது இல்லை. ஆனால் கர்நாடகாவில் அது நிறைய கிடைக்கும். அதனால் பிரதானமாக என்ன பண்ணுவாங்க, அந்த சோம்பு கீரையை வச்சு தான் இந்த அக்கி ரொட்டியை பண்ணுவாங்க. அது என்ன ஆகும்னா, அந்த கீரையில் இருக்கிறது வாசனை வந்து அந்த அரிசி மாவோட சேர்ந்து அந்த ரொட்டி வந்து ரொம்ப 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 அரோமேட்டிக்காக இருக்கும். ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இங்கே அந்த கீரை நிறைய கிடைக்காததுனால நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் போட்டு பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள்ஸ் தான். அது எப்படி இதை போட்டு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்குறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். 1.5 அழாக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா, நம்ம பதப்படுத்திய அரிசி மாவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு, அதாவது நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம அரிசியை கொடுத்து அரைச்சி வச்சுப்போம்ல, அந்த மாவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கடையில் வாங்குற அரிசி மாவாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கலாம். ஒரு அழாக்கு போதும்னா ஒரு அழாக்கு, டிபெண்டிங் ஆன் த நம்ம யார் எவ்வளோ மெம்பர்ஸோ அவ்வளோ. நான் இப்போ வந்து 1.5 அழாக்கு எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகா, அதுவும் நம்ம பொடியாக நறுக்கியிருக்கேன். நான் ஏன் பச்சை மிளகா இங்கே போட்டிருக்கேன்னா, 2 கொஞ்சம் நான் இஞ்சி சேர்த்துக்க போகிறேன். அதனால இப்போ பச்சை மிளகா வாசனை மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் 3 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே எதுக்கு தண்ணி சுட வச்சுருக்கேன்னா, இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கிறேன். ஒரு கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடுவேங்க. இதே மாதிரி பண்ணணுன்றது இல்லை, நம்ம மாவில் போட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். பட் வெங்காயம் எஸ்பெஷலி இப்படி போட்டு பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து இதில் லைட்டாக வெந்துடும். அந்த நறுக்கு நறுக்குன்ற ஃபீல் வந்து நமக்கு அந்த அக்கி ரொட்டியில் இருக்காது. அதனால் இது நல்லா தளத்தளன்னு கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்படியும் நான் இந்த தண்ணியை சேர்க்க போகிறதுனால உப்பை நான் இதிலே போட்டுறேன். ஸோ ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா மாவில் வந்து உப்பு ரொம்ப தாங்காது. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போது இது கொதி வருதுல, நான் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறேங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதிலே போட்டுட்டேங்க. கேஸையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம அந்த மாவில் வேறு என்னெல்லாம் சேர்க்கறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன கேரட்டும் ஒரே ஒரு கேப்சிகமும் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிடுங்க. இல்லை உங்ககிட்ட சாப்பர் இருந்தால் கூட நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நான் சாப்பரில் போட்டுட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட அந்த வெஜிடபிள் அந்த இது கேரட் சீவறது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட நீங்கள் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மாவில் போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், மாவு இருக்குது. நான் சொன்ன மாதிரி கேப்சிகமும் கேரட்டையும் போட்டுட்டேன். இதோ கொஞ்சமாக இஞ்சி, அதுவும் துருவினது, அதையும் இதோட சேர்த்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் தண்ணி வந்து அதாவது சூடு தண்ணி இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன்ல, அதை இதோட ஆட் பண்ண போகிறேன். இப்போது பாருங்கள், நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டியால் கலக்கி விட்டுக்கலாம். இனிஷியலாக கலக்கும்போது மட்டும் ஒரு கரண்டியால் கலக்கிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அது எல்லா மாவோடு சேர்ந்தோடனே நீங்கள் கையால் கலக்கிக்கலாம். இப்போது நான் 1.5 அழாக்கு மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா நம்ம தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப நிறைய வச்சிடாதீங்க, அப்புறம் சொதன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. மாவும் நான் பிசைஞ்சிட்டேன். இப்படி எடுத்து இப்படி நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்ட வரணும். ஸோ தட் நம்ம வந்து அந்த இலையிலையோ இல்லை அந்த ஷீட்லேயோ போட்டு தட்டுறதுக்கு வசதியாக இருக்கணும். இதை விட லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி ஓடும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி கம்மியாக வச்சாலும் பரவாயில்ல, ஜாஸ்தியாக வச்சிடாதீங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த அக்கி ரொட்டிக்கு ஒரு குயிக்காக ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப வத்த மிளகா ஒரு 3 எடுத்துக்கிறது பெட்டர். நான் இது ஹாஃபாக இருக்கிறதுனால இந்த மாதிரி 4 எடுத்திருக்கேன். 2 தக்காளி பழம், கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம்.
இப்போ அடுப்பில் வந்து நான் கடாய் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது இதெல்லாம் போட்டு அதில் வதக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதக்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி, தேங்காவை ஆட் பண்ணி, உப்பு போட்டுற வேண்டியது தான். இதில் தக்காளி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, புளி போடுறதுக்கு பதில் தக்காளி ஆட் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா சீசன் கிடைக்குதுல்ல, ஸோ புளி வைக்கிறதுக்கு பதில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடட்டும். கலர் சேஞ்ச் ஆனது தெரியுதா? இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், தக்காளியை போட்டுருங்க. நீங்கள் ரஃப்பாகவே சாப் பண்ணிக்கலாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அரைக்க போகிறோம். இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு இப்போ நான் போட்டுடுறேன். ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே மேலே தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஆறினோடனே இந்த மிக்சரை நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி மேஷ் ஆகிற டைம்லேயே ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். அப்போ தான் கொஞ்சம் வந்து நமக்கு புளிப்பு தன்மையும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் தான் இருக்கும், அதை துருவிட்டு அதை இதில் ஆட் பண்ணிட்டேன். கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஹீட்லேயே இது கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இப்போ இந்த ஃபுல்லாக எல்லாமே நல்லா கூல் ஆனோன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். மார்க்கெட்டில் அக்கி ரொட்டி ஷீட்ஸ்னே விற்குங்க, அது ரீயூசபிள். அது நம்ம கிடைக்கலனா பார்ச்மெண்ட் ஷீட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வாழை இலையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த ஷீட் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை எடுக்கலாம். உங்களுக்கு கடாயில், அதாவது ஸ்டவ்வில் 2 தோசைக்கல் போட்டு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தோசைக்கல் வச்சு ஒன்றா போட்டு எடுக்கலாம். இப்போது உருண்டை சைஸ் எடுக்கிறது கம்ப்ளீட்லி அவர் சாய்ஸ் தான். சின்ன சின்னதாக நீங்கள் போட்டு எடுக்கணுன்னா எடுக்கலாம், இல்லைனா இந்த சைஸ் எடுத்து எவ்வளோ தட்டை வருதோ அது மாதிரி தட்டி போட வேண்டியது தான். இந்த மாதிரி ஜென்டிலாக அழகாக டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இதை நம்ம இப்போ அடையெல்லாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி தட்டி அப்படியே ஸ்டவ்வில் திருப்பி போட்டுற வேண்டியது தான். இதெல்லாம் வந்து பர்சனல் சாய்ஸ். இந்த மாதிரி போட்டுருங்க. ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நீங்கள் மெதுவாக இப்படி இது பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக அது பாருங்கள். இன்னும் ஒரு 1 மினிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக எடுக்க வந்துடும். பார்க்கலாம். ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போது அழகாக எடுக்க வந்துருச்சு. இப்போது நான் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். எதுக்குன்னா நல்லா வேகும், அதனால. இப்போது இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 சைடு ஒரு 2 வாட்டி திருப்பி போட்ட அப்புறம் எண்ணெய் ஊற்றலாங்க. இப்போ பாருங்கள், நான் திருப்பி போட்டிருக்கேன். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆனது தெரியுதா? நல்லா பியோர் ஒயிட்லேருந்து இது மாதிரி டிம் ஆன மாதிரி இருக்கும். இதுனா வேக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சைடும் ஒரு 1 மினிட் வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றலாம். அதுக்கிடையில் அடுத்த தவாலையும் நான் போட்டுட்டேன் ஒன்று, இதையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தோம்ல, இது நல்லா ஆறிடுச்சு. இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ரொட்டி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம கலர்ஃபுல்லான இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. தக்காளி பழம் போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கலர் அப்பீலிங்காக இருக்குது. இது வந்து அந்த ரோட்டிக்கு நல்லாயிருக்கும். 2 வாட்டி நல்லா திருப்பி போட்டுட்டேங்க. இப்போது நம்ம இதுக்கு எண்ணெய் ஊற்றலாம். நல்லா இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வாட்டுங்க. அப்போ தான் நல்லா வேகும் அரிசி மாவில், அதனால நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 சைடும் இந்த மாதிரி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா நம்ம பொறுமையாக பண்ணணுங்க. அவசரப்பட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வேகாது. வேகலைன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் 2 சைடும் சிம்மில் நல்லா வேக விடுறது ரொம்ப முக்கியமானது. இது நான் அடுத்த ரொட்டி போட்டிருக்கேன். இப்போது நான் இதில் சென்டரில் ஹோல் போடல, அது போடாமையும் நீங்கள் தட்டலாம். இது நல்லா ஒரு 1 மினிட் வெந்த அப்புறம் திருப்பி போடுங்க. இப்போது உங்களுக்கு இந்த மாவோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ ரொம்ப லூஸாக இருந்தாலும் உங்களால் இந்த மாதிரி தட்ட வராது. அதே மாதிரி தண்ணி பத்தலைனாலும் தட்ட வராது. 2 சைடும் சரியில்லைன்னா உங்களுக்கு பிரேக் ஆகும். அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி பத்தலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி அழகாக போட்டு எடுக்க வராது. அதுதாங்க
இதோட முக்கியமான ட்ரிக்கு. அதனால் பார்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சுட வைக்கும் போது கூட உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நீங்கள் வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 வாட்டி செஞ்சப்புறம் எவ்வளோ தண்ணி எடுக்குதுன்றது தெரிஞ்ச உடனே வேணால் நீங்கள் அந்த ஹாட் வாட்டரில் வெங்காயம் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 மினிட்டுக்கு அப்புறம் நான் திருப்பி போட்டேன். அழகாக திரும்பிடுச்சு பார்த்தீங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஈர துணியில் கூட தட்டுவாங்க. நம்ம ராகி ரொட்டிலாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி. அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தட்டை வந்துச்சுன்னா தட்டிக்கோங்க. அப்போது நம்ம எந்த ஷீட்டு இந்த இலை அதுக்கெலாம் நம்ம தேட வேண்டாம். நல்லா வெந்தப்புறம் மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், நான் 2 சைடும் நல்லா வேக விட்டுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது நீங்கள் சிம்மில் வச்சு போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் 2 முடிச்சிட்டேன். ரொம்பவே சுவையான நம்ம அக்கி ரொட்டி ரெடி ஃபார் சர்விங். சட்னியும் வச்சாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். வீடியோவில் சொன்ன மாதிரி தண்ணி அளவு வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தே யூஸ் பண்ணுங்கள். 2 டம்ளர் அரிசி மாவுக்கு நான் உங்களுக்கு 1 டம்ளர் தண்ணி சுட வச்சுருந்தேன். நீங்கள் வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சுட வச்சுட்டு அந்த வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணுன்ற அளவை தெளித்து பிசையுங்க. சேஃபர் சைடுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து கேரட் கேப்சிகம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எதுவுமே இந்த மாதிரி காய்கறிலாம் உங்ககிட்ட இல்லை, வெறும் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்ததுன்னா அதை நிறைய போட்டு ஈவன் புதினா போட்டு கூட நீங்கள் பண்ணி அதை ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்கலாம். இதெல்லாம் நம்ம கையில் நம்மளே இன்னோவேட்டிவாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். பட்டு பேஸ் இது தாங்க, பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி நான் வந்து அக்கி ரொட்டி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். வரப்போகிற வீடியோஸில் நான் கண்டிப்பாக அக்கி பூரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதே மாதிரி பத்திரின்னு சொல்லுவாங்க கேரளா சைடில், அதாவது அரிசி மாவை வச்சு சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.